பெற்றோர்களே நண்பர்களே, 7/7/2023 பொது தகவல் 2023 பொது தகவல் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலகம் சேலம் அவங்களுக்கு ஆர்டிஐயில் நான் சில டீட்டெயில்ஸ் கேட்குறேன். நான் அதில் அவங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நான் கேட்குறது 7வது மாதம் கேட்குறேன், அவங்க 8வது மாதம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 1/8/2023 ஓமையன் 726. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் அபிநவம் கிராமம் ஸ்ரீ அமித் வித்யாலய மெட்ரிக் பள்ளியின் அனுமதி ஆணை இந்த அலுவலகத்தில் வழங்கப்படவில்லை. எனவே அதனை தகவலாக வழங்க இயலாது. ஏன்னா தொடர் அங்கீகாரம் தரல, அதனால் அவங்க இல்லைன்ட்டாங்க. ஸோ தொடர் அங்கீகாரம் இல்லைங்கிறது ஒரு முதல் தகவலாக உங்களுக்கு நான் 2023 அவங்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2023 8வது மாதம் தொடர் அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப 13/3/2024 நான் திரும்பவும் ஒரு மேல்முறையீடு போடுறேன். நம்ம ஆர்டிஐயில் ஏன் மேல்முறையீடு போடுறோம்னா, சில டீட்டெயில்ஸ் வந்து பொது தகவல் அலுவலர் அவர்கள் தரல அப்படின்னா நம்ம மேல்முறையீடு போடுவோம், சம்மந்தப்பட்ட அலுவலருக்கு போடுவோம். அவங்களும் தரலைன்னா அதுக்கு அடுத்தது ஆணையம் இருக்குது, அவங்க வாங்கி தருவாங்க. எங்கேயுமே கிடைக்கலன்னா நமக்கு எங்கேயுமே நீதி கிடைக்கிற இடம் ஒரே இடம் கோர்ட்டு மட்டும்தாங்க. நம்ம கோர்ட்டை நம்பியிருந்தோம்னா, நேர்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், மேல்முறையீடு போடுறேன். நான் மேல்முறையீடு போடும்போது பார்த்தீங்கன்னா 22/4/2024 முன்ன சொன்னது 23, இப்போ 24 4வது மாதத்தில் நாக்கையன் 297. அதில் எனக்கு அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2021-2022 மற்றும் 2022-2023 தொடர் அங்கீகார ஆணை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்படவில்லை. எதுக்கு? ஸ்ரீ அமித் வித்யாலய மெட்ரிக் பள்ளிக்கு வழங்கப்படவில்லைன்ட்டாங்க. எந்த ஆணையுமே வழங்கலை அப்படின்ட்டாங்க. ஸோ 2023 தொடர் அங்கீகாரம் இல்லை, 2024 தொடர் அங்கீகாரம் இல்லை. நண்பர்களே, பெற்றோர்களே, அடுத்தது 27/6/2024 நாம் இது மேல்முறையீடு. அப்போனா பொது தகவல் அலுவலருக்கு நான் சில டீட்டெயில் கேட்டிருந்தா அவங்க தராதனால நான் திரும்ப மேல்முறையீடு போட்டிருக்கிறேன். அந்த மேல்முறையீடில் எனக்கு கொடுத்த தகவல் டேட்டு 12/6/2024 ஒரு டீட்டெயில் கொடுக்குறாங்க. நாக்கையன் 632. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம என்ன கேட்டிருக்கிறோம், 23-24 கல்வியாண்டில் வந்து எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை பயின்ற மொத்த மாணவ மாணவிகள் கேட்டிருக்கிறோம். அதுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பாருங்கள், தொடர் அங்கீகாரம் இல்லை. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு தான் வந்து ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்கிறத அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டாக்குமெண்ட்டு எங்ககிட்ட இல்லை அப்படின்றாங்க. நாங்கள் ஸ்ரீ அமித் வித்யாலய மெட்ரிக் பள்ளிக்கு எந்த ஒரு ஒப்புதலும் வழங்கலை. அதே மாதிரி என்ன வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, 3ஆம் நபர்னு சொல்லிக்கிறார். இப்போ அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் ஆஸ் பர் ரெக்கார்டு படி நான் அந்த ரெக்கார்டெலாம் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் என்னை வந்து என்ன சொல்கிறாரு, 3ஆம் நபர்னு சொல்லிக்கிறாரு. பட் இந்த 3ஆம் நபர் அப்படிங்கிறத வந்து நம்ம இதோட விட போகிறது கிடையாது. நம்ம கோர்ட்டில் சந்திக்கலாம், எந்த அடிப்படையின் காரணமாக என்னை 3ஆம் நபர்னு சொல்லிக்கிறான்னு சொல்லி. பட் சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிக்கிறாரு, ஸ்ரீ அமித் வித்யாலய மெட்ரிக் பள்ளிக்கு தொடர் அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதாவது ஒரு சில டாக்குமெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாரு, என்னை 3ஆம் நபர்னு சொல்லிட்டு தொடர் அங்கீகாரம் இல்லைங்கிற ஒரு டீட்டெயில் கொடுக்குறாரு. ஒரு சில டாக்குமெண்ட்டு தர முடியாது அப்படின்னு இருக்கிறாரு. அது பார்ப்போம், கோர்ட்டில் அவர் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, அங்கே பார்த்துக்கலாம். அடுத்தது திரும்பவும் நான் வந்து 10/9/2024 மேல்முறையீடு போடுறேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பொது தகவல் அலுவலருக்கு நான் வந்து டீட்டெயில் கேட்டுருப்பேன். அவரு கொடுக்காதனால திரும்பவும் மேல்முறையீடு போடுறேன். நான் அவர் மேல்முறையீட்டு அலுவலர் என்ன கொடுக்குறாரு, டேட்டு வந்து 26/9/2024 2024 கொடுக்குறாரு. ஓம்பு எண் 1254.
ஸோ இதில் என்ன, என்னுடைய மனு பரிசீலிக்கப்பட்டது அதெல்லாம் சொல்கிறாங்க. 31/5/2022 வரை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எதுக்கு? ஸ்ரீ அமித் வித்யாலயா மெட்ரிக் பள்ளிக்கு 31/5/2022 வரை அதன் நகல் இணைக்கப்பட்டுள்ளது. சரி, அந்த டீல்லாம் இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்னை 3ஆம் நபர்னு சொன்ன அந்த பொது தகவல் அலுவலர், மேல்முறையீட்டு அலுவலர் இப்போ இதுக்கு அதை டாக்குமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக 1/6/2022 முதல் தொடர் அங்கீகார ஆணை வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ 2024லையும் தொடர் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. அப்போ 2023லையும் தொடர் அங்கீகாரம் இல்லை, 2024க்கும் இல்லை. உங்களுக்கு இருக்கிற அந்த கேள்வி தான் எனக்கு இருக்குது. யாருக்கும் தெரியாமல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் நடத்தலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நானும் மாவட்ட கல்வி அலுவலரை கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் கேளுங்க. கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருக்குது. அடுத்து 28/1/2025 பொது தகவல் அலுவலர்கிட்ட நான் டீட்டெயில் கேட்குறேன். 25, 23 கேட்டேன், தொடர் அங்கீகாரம் இல்லை. 24லையும் இல்லை, 25ல் கேட்டிருக்கிறேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இதோட ஓமுஎன் பார்த்தீங்களா 100/2025. அவங்க கொடுத்த என்னைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா 4/2/2025 எனக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதில் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 2023-24 மற்றும் 2024-25 கல்வியாண்டுகளுக்கு தொடர் அங்கீகாரம் ஆணைகள் வழங்கப்படவில்லை. ரைட். இப்போ 23-24 தொடர் அங்கீகாரம் இல்லை, 24-25 தொடர் அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இங்கே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ தொடர் அங்கீகாரம் இல்லாத ஒரு ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு நீங்களும் சொல்லிக்கிறீங்க, கோச்சிங் சரியில்லைன்னு சொல்லிக்கிறீங்க. நண்பர்களே, பெற்றோர்களே, தொடர் அங்கீகாரமே இல்லாத ஒரு ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்களை சேர்த்துருக்கிறீங்க, கோச்சிங்கை எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் தான் அதுக்கு முடிவு பண்ணணும். அடுத்து 14/3/2025 பொது தகவல் அலுவலர்கிட்ட டீட்டெயில் கேட்டிருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்களா ஒரு சில டாக்குமெண்ட்டு எங்ககிட்ட இல்லை அப்படின்ட்டாங்க. ஸ்ரீ அமித் வித்யாலயா மெட்ரிக் பள்ளிக்கு எந்தவித ஆணைகளும் நாங்கள் வழங்கலைன்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் இங்கே எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. முன்னாடி வந்து என்ன 3ஆம் நபர் அப்படின்னு சொன்ன அந்த பொது தகவல் அலுவலர், மேல்முறையீட்டு அலுவலர் அவர்கள் வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்களா, ஒரு சிலது டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை 3ஆம் நபர்னு சொன்ன ஒரு அதிகாரிங்க பாருங்கள் எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா என்னன்னு தெரியல. இப்போ டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 23லையும் தொடர் அங்கீகாரம் இல்லை, 24 தொடர் அங்கீகாரம் இல்லை, 25லையும் தொடர் அங்கீகாரம் இல்லை. அடுத்து லாஸ்ட்டாக 20/3/2026 திரும்பவும் நான் பொது தகவல் அலுவலர் அவர்களுக்கு ஆர்டிஏ ஆக்டில் நான் சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன். அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்ன டேட் பார்த்தீங்கன்னா 16/4/2026. ஓமு எண் பார்த்தீங்கன்னா 238. ஸோ அதில் வந்து நாம் என்ன கேட்டிருக்கிறோம் அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட் கேட்டிருந்தேன். அந்த டாக்குமெண்ட்டு இந்த அலுவலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே. இப்போ ஸ்ரீ அமித் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி தொடர் அங்கீகாரம் இல்லாமலே செயல்படலாம், அதுக்கு ஏதாவது ஆவணம் இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி ஆவணம் எதுவும் இல்லைன்ட்டாங்க. அதாவது இது ஒரு 10 கொஷின். சரி, இது மாதிரி பிரைவேட் டூரிஸ்ட் வண்டி வச்சு இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு ஏதாவது அனுமதி ஆணை கொடுத்தீங்களான்னா அந்த மாதிரி ஆணையில் இங்கே வழங்குறதில்ல அப்படின்ட்டாங்க. சரி, அந்த ஸ்கூலோட தொடர் அங்கீகார ஆணைகளாவது கொடுங்கன்னு கேட்டால் தொடர் அங்கீகார ஆணை ஏதும் ஸ்ரீ அமித் வித்யாலயா மெட்ரிக் பள்ளிக்கு வழங்கப்படவில்லைன்ட்டாங்க. அப்போ எந்த ஒரு ஆணையுமே எந்த ஒரு அங்கீகாரமும் எதுவுமே இல்லாமல் ஸ்ரீ அமித் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி 2023-24, 24-25, 25-26, இப்போ 26-27 அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு எனக்கும் தெரியல. நண்பர்களே, பெற்றோர்களே, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க.
என்ன கேட்டதுக்காக தொடர் அங்கீகாரம் இல்லாத ஏன் ஸ்கூலாக இருந்தாலும் தொடர் அங்கீகாரம் இல்லை, அதனால் ஸ்ரீ அமித் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நல்ல தரமான நல்ல கோச்சிங் கொடுக்குற நல்ல ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, வேறு ப்ரைவேட் ஸ்கூல் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அங்கே உங்கள் குழந்தைங்களை சேர்த்து அவங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்துறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க. மீண்டும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகத்தை சேலம் மாவட்ட கல்வி அலுவலர் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது, அவங்ககிட்டையும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ.